Hi friends, welcome to our Entertainment Makers channel. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஹவு டு கிரியேட் அன் கிட்ஸ் அனிமேஷன் வீடியோ சாங்ஸ். ஸோ இப்போ நீங்கள் யூடியூப்ல வந்துட்டு கிட்ஸ் அனிமேஷன் சாங்ஸ்ன்னு போட்டிங்கன்னா யூ கேன் see ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கான வியூஸ் போயிருக்கும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிட்ஸ் வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ இந்த கிட்ஸ் வீடியோஸ்லாம் இப்போ நவடேஸ் நம்ம ஈஸியாக கிரியேட் பண்ணலாம் ஏஐ யூஸ் பண்ணி. ஸோ எப்படி ஒரு ஏஐ யூஸ் பண்ணி கிட்ஸ் வீடியோஸ் பண்ணலான்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோஸ். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வீடியோஸ் கிரியேட் பண்ணுறது நம்மளுக்கு 3 இது தேவை. ஒன்று சேட் ஜிபிடி ஃபார் கிரியேட்டிங் எ ஸ்டோரி லைன். ஒரு ஸ்டோரி லைன் நமக்கு வேணும் இது ஒரு சாங் கிரியேட் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது சுனோ ஏஐ. இந்த ஏஐ எதுக்கு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். ஸோ ஹெய்லியூ இதுவும் ஒரு ஏஐ. இது 3 ஏஐ வச்சு தான் நம்ம வந்துட்டு ஒரு கிட்ஸ் வீடியோவை கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சேட் ஜிபிடியில் நம்ம என்ன பண்ண போகிறோம். ஸோ கூகுள் க்ரோம் போகிறோம், சேட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சேட் ஜிபிடியிலேருந்து தான் நம்ம வந்துட்டு ஒரு கிட்ஸ் வீடியோக்கான ஒரு சாங்கை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்னென்ன தேவைன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு கிவ் மீ 10 ஐடியாஸ் ஃபார் கிரியேட்டிங் கிட்ஸ் அனிமேட்டட் சாங். ஸோ நம்ம இப்போ ஒரு அனிமேட்டட் சாங் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன போட போகிறோம்னா கிவ் மீ 10 ஐடியாஸ் ஃபார் கிரியேட்டிங் கிட்ஸ் அனிமேட்டட் சாங். ஸோ இந்த 10 ஐடியாஸ்லேருந்து நமக்கு தேவையானதை ஏதாவது ஒரு நல்ல ஐடியாவாக நம்ம பார்த்து நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டோன்னே சேட் ஜிபிடி வந்து லிஸ்ட் டவுன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ டான்ஸ் பார்த்தீங்கன்னா டேஸ் ஆஃப் வீக் டான்ஸ், அண்டர் த சி ஏபிசி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்ஸ் சாங்ஸ் தான். ஸோ கிட்ஸ் பேஸ் பண்ணி தான் ஸோ நம்ம அனிமேஷன் வீடியோ கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான சாங்ஸ். ஸோ இதில் நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் எதை எடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா த கலர் ட்ரெயின் சாங். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கலர் ட்ரெயின் சாங்கை தான் எடுக்க போகிறோம். ஸோ நான் இப்போ இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்களும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் அப்படியே போட்டு எடிட் பண்ணி போட்டாலே போதும், சேட் ஜிபிடி உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா கிவ் மீ சாங் லிரிக்ஸ் ஃபார் திஸ் சாங் ஐடியா. ஸோ நான் சூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கலர் ட்ரெயின் சாங். ஸோ இந்த கலர் ட்ரெயின் சாங் அப்படியே காப்பி பண்ணுறோம், அப்படியே போடுறோம். இந்த சென்டென்ஸை நீங்கள் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நான் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ சர்ச் கொடுக்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேட் ஜிபிடி நம்மளுக்கு வந்து சாங் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ கோரஸ்லேருந்து எல்லாமே இதில் இருக்குது. ஸோ சேட் ஜிபிடி சாங் கிரியேட் பண்ணிச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த சாங்கை எப்படி நம்ம வந்து ஒரு வாய்ஸாக மாற்றலாம். ஸோ இதுக்கான இடம் தான் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுனோ ஏஐ. நான் இங்கே காமிச்சேன்ல, ஸோ SUNOAI. இந்த சுனோ ஏஐக்கு போனீங்கன்னா இது வந்து உங்களுக்கு சாங்கை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இது பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ நான் காட்டுற எல்லா ஏஐயுமே ஒரு ஃப்ரீ ஏஐ தான். ஸோ இதில் காஸ்டெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த சுனோ ஏஐக்கு வந்துட்டோம். இங்கே வந்து கிரியேட் கொடுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் சைன்இன் கேட்கும். சைன்இன் கேட்டதுன்னா சைன்இன்னும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட சாங் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட சாங். அப்படியே இந்த சாங்கை காப்பி பண்ணுங்கள், வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. நம்ம எந்த எடிட்டும் பண்ண தேவையில்ல, காப்பி பண்ணுங்கள், அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்டர்ஸ் எக்ஸ்க்ளூட் ஸ்டைல்ஸ் இதெல்லாம் கேட்கும். இதை நீங்கள் எதுவும் மாற்ற தேவையில்ல. ஸ்டைல் வேணுன்னா நீங்கள் வந்து இப்படி கொடுத்துக்கலாம், கிட்ஸ் நர்சரி சாங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். கிரியேட். ஸோ நம்ம கிரியேட் பண்ண கொடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இங்கே லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட சாங் பார்த்தீங்கன்னா இங்கே ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம போட்ட சாங் தான் இது. ஸோ இது சும்மா ப்ளே பண்ணி பார்ப்போம்.
எப்பயுமே இந்த சுனோ ஏஐ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2 வெர்ஷன் கொடுக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா கீழே இன்னொரு வெர்ஷன் கொடுக்கும். Riding on the rainbow train, colors bright and full of cheer. Let's all sing when the train உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு இந்த 2வது சாங் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த 2வது சாங்கை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டவுன்லோட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் இருக்கு. இப்போ எனக்கு இந்த சாங் தான் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த சாங்கை நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் கொடுத்துருக்கோம். கொஞ்ச நேரத்தில் அந்த சாங் வந்து நம்மளுக்கு இப்போ டவுன்லோட் ஆகி வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சாங் நம்மளுக்கு இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த டவுன்லோட் ஆனதை ப்ளே பண்ணி கூட பார்த்துக்கலாம். ப்ளே பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கேட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு சாங் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ சாங் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன வேணும்? இப்போ சாங் ரெடி பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு வீடியோ வேணும். ஸோ இப்போ வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இதை வந்து டெக்ஸ்ட் டு வீடியோ ப்ராம்ப்டாக மாற்ற போகிறோம். ஸோ இந்த லைனை நீங்களும் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இந்த லைன் அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாட் ஜிபிடியில் போட போகிறோம். ஸோ இதில் வேறு எதுவும் சொல்ல, நவ் ஃப்ரம் த லிரிக்ஸ் கிரியேட் மீ ப்ராம்ப்ட் ஃபார் கிரியேட்டிங் த டெக்ஸ்ட் டு வீடியோ ஜெனரேஷன். ஸோ நம்ம இதில் என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்த எனக்கு மேலே இருக்க சாங் லிரிக்ஸை வந்து அப்படியே வீடியோ ஜெனரேஷனாக மாற்றுறதுக்கான டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுங்க. அந்த ப்ராம்ப்ட் எப்படி இருக்கணும்? கிட்ஸ் கார்ட்டூன் ஸ்டைலாக கிட்ஸ் நர்சரி சாங்குக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறோம். இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சாட் ஜிபிடியில் போட்ட உடனே சாட் ஜிபிடி வந்து நம்மளுக்கு வந்து வீடியோ கிரியேஷனுக்கான ப்ராம்ப்டை கொடுத்துரும். பாருங்க, சீனாக ப்ராம்ப்ட் கொடுக்குது பாருங்க. ப்ராம்ப்ட் 1, ப்ராம்ப்ட் 2. பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லா ப்ராம்ப்டும் கொடுத்துருச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ப்ராம்ப்ட்லேருந்து நம்ம வந்துட்டு வீடியோவாக க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஏஐ தான் தேர்ட் ஏஐ. ஸோ இந்த தேர்ட் ஏஐ தான் ஹெய்லியூ ஏஐ. கூகுள் க்ரோம் பாருங்க, ஹெய்லியூன்னு அடிங்க. ஹெய்லியூன்னு அடிச்சிங்கனாலே உங்களுக்கு ஹெய்லியோ ஏஐ வந்துடும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஏஐ தான். ஸோ நீங்கள் சைன்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ ஹெய்லியூ .ai வீடியோ அந்த ஏஐ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா சைன்இன் கேட்கும். சைன்இன் கேட்டோன்னா நீங்கள் சைன்இன் பண்ணிவிடுங்க. சைன்இன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சாட் ஜிபிடியிலேருந்து நம்ம கிரியேட் பண்ண ப்ராம்ப்டை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கிரியேட் வீடியோ. இப்போ ஹெய்லியூ வந்து நம்ம வெரிஃபை பண்ணுது நம்மளோட அக்கௌண்ட்டை. இது வந்து ஃப்ரீ வெப்சைட்டு தான். ஸோ நம்ம காசெல்லாம் எதுவும் கிடையாது இந்த ஏஐக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து கிரெடிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கிரெடிட்ஸ் முடிகிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி லாகின் பண்ணாலும் நம்மளுக்கு இந்த கிரெடிட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்துட்டு நம்ம வந்து போட்டாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட உடனே ஏஐ வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ கலர்ஃபுல் கார்ட்டூன் ட்ரெயின் வித் ஸ்மைலிங் ஃபேஸ்ன்னு நம்ம கொடுத்துருக்க ப்ராம்ப்ட் இங்கே வந்துருச்சு பாருங்கள். இங்கே வந்த உடனே இப்போது ஜென்ரேஷன் கிரியேட் பண்ண ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்கு நம்ம வீடியோவை. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு வீடியோவும் போட்டு நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அன்டில் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி 25 கிரெடிட்ஸ் எடுத்துக்கோ. இங்கே நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 300லேருந்து 275 கிரெடிட்ஸ் இருக்குது இப்போது. ஸோ பார்ப்போம் இது எப்படி கிரியேட் ஆகி வருதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் நம்ம வீடியோ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம எந்த ஒர்க்கும் பண்ணல.
நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்தோம். ப்ராம்ப்ட் கொடுத்தோன்னே அந்த வீடியோ வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 6 செகண்ட்ஸுக்கு இந்த வீடியோ கிரியேட் ஆயிருக்கு. ஒரு கலர்ஃபுல் ட்ரெயின் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இதே மாதிரி ஒரு ப்ராம்ப்ட்டும் போட்டு நம்ம வந்து வீடியோ கிரியேட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஃபுல் வீடியோ ரெடி ஆகிடும். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம்னா இந்த கிரியேட் ஆன வீடியோ நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணுறது இந்த டவுன்லோடை கிளிக் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டவுன்லோட் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு வந்து நம்மக்கிட்ட சாங்கும் இருக்குது, வீடியோவும் இருக்குது. ஸோ இது எப்படி ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ நான் என்ன சாஃப்ட்வேர் தான். ஸோ இதுவும் வந்து ஒரு ஃப்ரீ வீடியோ மேக்கர் தான். நீங்கள் வந்துட்டு இதுக்கும் பே பண்ணலாம் தேவையில்லை. ஸோ கிரியேட் வீடியோவில் போயிடுங்க. இந்த சாஃப்ட்வேர் பேர் கிளிக் சாம்ப். இதில் போயிட்டு ஸோ இம்போர்ட் கொடுத்துட்டோம். இங்கே வந்துட்டு நம்மளோட வீடியோவும் இருக்குது, இங்கே சாங்கும் இருக்குது. ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணிக்க போகிறோம். ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ரெண்டும் இங்கே வந்துடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வீடியோ அப்படியே ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுரும். ஸோ நம்மளோட சாங் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுரும். கீழே போட்டுட்டிங்கன்னா இப்போ பாருங்கள். ஸோ நம்மளோட ஃபுல் வீடியோவோட வீடியோ எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். அவ்வளோதாங்க. இதுதான் நம்மளோட வீடியோ. பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட்டும் எடுத்து இந்த ஹெய்லியூவில் போட்டு ஒரு இதாக டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த கிளிக் சாம்பில் நீங்கள் வீடியோவாக கிரியேட் பண்ணிடலாம். இந்த வீடியோ நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் 10 to 15 மினிட்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்மளும் ஒரு அனிமேஷன் வீடியோவை ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இதில் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா குவாலிட்டிலையும் எக்ஸ்போர்ட் ஆகும், டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் யூடியூப் இதை அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.